நடிகர் விஜய் தாவேக தலைவர் அவர்கள் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி வருகிறார். நீங்க எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர், பக்தர், எம்ஜிஆர் காலத்து அதிமுக தொண்டர். இது எப்படி பாக்குறீங்க? சார் அவரு சரியான பாய்சன் சார். அவரு பாய்சன் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. யாரு பாய்சன்? விஜய் பாய்சன். எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, வேற யாருக்கும் போட்டி இல்லைன்னாக்கா அதிமுக உனக்கு என்ன? நீ பொதுமக்கள் மத்தியில் இந்த ஷோ எல்லாம் பண்றது எங்களுக்கு தெரியும். இந்த ஷோ நாங்க பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்துட்டா பிஸ்கட் பையன். நீ எம்ஜிஆர் பத்தி பேசுற, அதிமுகவே இல்லாத மாதிரி பேசுற. ஆனா கலைஞர் இது சொன்னாரு, இந்த வார்த்தை பதிவு பண்ணாரு. நான் வந்த கூட்டத்துக்கு ஜனங்கள் லட்சக்கணக்கில் வர்றாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டேன்றாங்களே. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவின் மூத்த தொண்டர் ஓமப்பொடி பிரசாத் சிங் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதாவது விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லி கொண்டார். அதன் தொடர்ந்து நடிகர் விஜய் தாவேக தலைவர் அவர்கள் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி வருகிறார். நீங்கள் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர், பக்தர், எம்ஜிஆர் காலத்து அதிமுக தொண்டர். இது எப்படி பார்க்குறீங்க? விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஜெம் டிவி நேயர்களுக்கும் இந்த என்னுடைய ஜெம் டிவி சேனல் மூலிமா என்னுடைய உரையை கேட்குற அத்தனை பேருக்கும் வணக்கம். தம்பி நடிகர் விஜய் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டு உறவு கிடையாது உண்மையிலேயே. இந்த வகையில் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் இந்த முறை அவர் பயன்படுத்தினது தவறு. எம்ஜிஆரும் அண்ணாவும் எங்கள் உரிமையை நீ கையாள முடியாது. உனக்கு எம்ஜிஆர் படம் போடுறதுக்கு, அண்ணா போடுற படம் போடுறதுக்கு இவனுக்கு யார் கொடுத்தது அனுமதி? எம்ஜிஆர் தொண்டம் கொடுத்தானா? நீ அரசியல் கட்சி தொடங்கு, உன்னை யாரும் உன்னை தடுக்கலை. நீ பேசுகிற பேச்சு விஷமத்தனமான பேச்சு. தம்பி விஜய், உன்னை கடுமையாக எச்சரிக்கிறேன். எம்ஜிஆர் மன்றங்கள், அனைத்து எம்ஜிஆர் மன்றங்களும், உலகம் ஃபுல்லாக இருக்கிற எம்ஜிஆர் மன்றங்களும் உன்னை கண்டிக்கிறது. விஜய் அவர்கள் எம்ஜிஆரை புகழ்ந்தான் பேசுகிறார். அதனால் நீங்கள் ஏன் அவர் கண்டிக்கிறீங்க? சார் அவரு சரியான பாய்சன் சார். அவரு பாய்சன் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. யாரு பாய்சன்? விஜய் பாய்சன். அவர் திமுகவை தான் பாய்சன் சொல்றாரு. நீ அதிமுகவை ஒழிக்கணும். எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, வேற யாருக்கும் போட்டி இல்லைன்னாக்கா அதிமுக உனக்கு என்ன? இல்லையா? அதிமுக கட்சி இல்லையா? ஜெயலலிதா அம்மா வீட்டில் போய் நீ நிற்கலையா? கொடைநாட்டுக்கு போய் நிற்கலையா? உங்கள் அம்மா ஜெயலலிதா வீட்டில் வேலை செய்யலையா? இல்லை மறக்க மாட்டோமா நாங்கள்? எங்களுக்கு தெரியாதா? ஆனானப்பட்டு இப்போ நீ கூட்டின கூட்டத்துக்கு, மதுரையில் கூட்டின கூட்டத்துக்கு ஜனங்க வந்தாங்க, நாங்களும் பார்த்தேன், ரசித்தேன். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அந்த ஜனங்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ பார்க்கலாம். வடநாட்டிலேருந்து வந்தாங்க ரசிகர்கள் உனக்கு இருக்காங்க, கேரளாவிலேருந்து வந்தாங்க, கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க, ஆந்திராவிலேருந்து வந்தாங்க. அத்தனை ஜனங்களுக்கும் இங்கே ஓட்டு இருக்குதா? சொல்லு, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குதா? எம்ஜிஆர் படங்கள் இனிக்கும் உன்னுடைய ரசிகர்களும் பார்க்குறாங்க. எம்ஜிஆர் படங்கள் பார்த்தாங்கன்னா அவன் ஒரு பெரிய பொலிவாயிடுவான், தெளிவாயிடுவான், அவன் பெரிய மேதாவி ஆகிடுவான். எம்ஜிஆர் படங்களை பார்த்தா
உன் படங்களெல்லாம் பார்த்தா குட்டிச்சேவர் ஆகிடுவான். இப்போ நீ ஒரு நாள் படம் நீ நடிக்கிறது நிறுத்திட்டல்ல, 4 வருஷம் போகட்டும். எங்கே உன் படம் ஒன்றாலும் உன் ரசிக்கன், உன்னுடைய ரசிக்கன் அவனே கொளுத்துவான். இப்போவே அங்கே அவன் வெம்பி போய் உன்னுடைய ரசிக்கன் பொம்பளைங்க. ஒரு ஊனமுற்ற ஒரு பொண்ணு உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிது, பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிதே, அவளை தைச்சிட்டு இருக்கிற நீ பொதுமக்கள் மத்தியில் இந்த ஷோ எல்லாம் பண்ணுறது எங்களுக்கும் தெரியும். இந்த ஷோ புரியுதா? இந்த ஷோ எல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பி. விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை தாக்கி பேசியது கிடையாது. அதிமுகவுடைய ஃபவுண்டர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை தூக்கி பிடித்து தான் பேசி வருகிறார். ஒன்று. இன்னொன்று வந்து சொன்னீங்க, மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டில் வட இந்தியாவிலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் கலந்து கொண்டதாக சொன்னீங்க. அவர் என்னன்னா, அவருடைய சித்தாந்தம் என்பது தமிழ் தேசியம், திராவிடம் எனது 2 கண்கள்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்து தாவேக்கா வருங்காலத்தில் வந்து தேசிய கட்சியை கூட வரலாம் இல்லையா? வரட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்துட்டா பிஸ்கத்து பையன் நீ வந்து எம்ஜிஆர் பற்றி பேசுகிற, அதிமுகவே இல்லாத மாதிரி பேசுகிற. நீ போய் மோடியை போய் பார்க்கலையா? நீ பார்க்கலன்னு சொல்லு. நீ அவர் பேர் சொல்லலாமா? நீ ஒரு கட்சி தலைவனாக இருந்தாக்கா நீ எப்படி அவர் பேர் சொல்லணும் அப்படின்றது உனக்கு தெரியுமா? யார் யார் பேர் எப்படி உச்சரிக்கணும்னு தெரியுமா? 4ஆம் தர பேச்சேரி மாதிரி பேசுகிற நீ. உனக்கு நீ அரசியல் கட்சி நடத்துறதுக்கே லாக்கி இல்லாதவன் நீ என்ன பெரிய அப்பா டக்கர் அப்பு பேக்கிற நீ? உனக்கு வந்து சிரஞ்சீவியோட பெரிய ஆளா நீ? சூப்பர் ஸ்டார் ஆந்திரால சிரஞ்சீவி அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. 10 லட்சம் பேர் வந்தாங்க ஜனங்க. இந்தியாவை ஸ்தம்பித்து போச்சு. ஆனால் அவர் காணாமல் போயிட்டாரு. ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேச பாப்ப சொன்னார். எனக்கு என்ன பேசினாக்கா லட்சக்கணக்கான ஜனங்கள்லாம் வந்து சேர்றாங்க, அப்படி வராங்க. இந்த ஜனங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்களே, என் பேச்சு கேட்குறதுக்கு தான் வரீங்களே அப்படின்னு. அந்த மாதிரி தான் உன் பேச்சு கேட்குறதுக்கு தான் ஒன்று வந்தாங்களே, உன்னை பார்க்குறதுக்கு வந்தாங்களே தவிர ஓட்டு போட மாட்டானுங்க. தெரிஞ்சு வச்சுக்க. கலைஞரும் 5 முறை முதலமைச்சர் இருந்தார்ல, ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார். ஆனால் கலைஞர் இது சொன்னார், இந்த வார்த்தை பதிவு பண்ணார். நான் வந்த கூட்டத்துக்கு ஜனங்கள் லட்சக்கணக்கில் வர்றாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டேன்றாங்களே. புலம்புனார் 10 ஆண்டு காலமாக புலம்புனார். வர முடியல அவரால். தாவேகா தலைவர் விஜய் அதிமுகவை எதிர்க்கலை, திமுகவைத்தான் கடுமையாக எதிர்க்கிறார். திமுகவைத்தான் வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கொள்கையோடு கட்சி ஆரம்பித்து உள்ளார். நீங்கள் ஏன் தாவேகா தலைவரை திட்டுறீங்க? தாவேகா தலைவர் தம்பி விஜய் அதிமுக என்ற மாபெரும் மக்கள் சக்தி, அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் சக்தியை ஒழிக்கிறதுக்காக சதி, பாய்சன் சதி. அது அவருடைய பேச்சு பாய்சன் சதி. அது நல்லா உத்து பாருங்க. இவர் பெரிய லார்டு லபகதாசா, திமுக என்கின்ற பெரிய கட்சியை இவர் வீழ்த்திட்டு வரான். இவருக்கும் திமுகவுக்கு தான் போட்டியான். மற்ற கட்சிங்கெல்லாம் கிடையாதான், அதிமுகலாம் கிடையாதான். ஒன்று நான் தூக்கினவன், சின்ன வயசுல நான் தூக்கினவன். 3 மாதம் பையன். உனக்கு தெரியாது, உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவுக்கு கேளு, அவங்க சொல்லுவாங்க. சரி, விஜயை தூக்கி வளர்த்துருக்கீங்க. நீங்கள் வளர்த்த விஜய் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது, வரக்கூடாது சார். தீய சக்தி சார். விஜய் வந்து தீய சக்தி. அவர் தீய எண்ணங்கள் வச்சிருக்கிறான். திமுகவை தான் அதிமுக தீய சக்தின்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து தாவேகாவை தீய சக்தின்னு சொல்கிறீங்க. யார் அதிமுக மேலேயும் எம்ஜிஆர் மேலேயும் எடப்பாடியார் மேலேயும் தவறாக பேசுகிறாங்களோ அத்தனை பேரும் தீவிர சக்திகள் தான். காமராஜர் இருந்தார், நல்லா ஆட்சி கொடுத்தாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அவர் புரட்சி தலைவர். அப்பா ஜனங்களுக்காக அவர் என்னென்ன செஞ்சார். நான் ஆட்டோவில் வரும்போப்போ எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆட்டோக்காரங்க கேட்டேன். இப்போ கூட காலையில் வரும்போப்போ கேட்டாக்கா அவரை மாதிரி ஆட்சி செய்ய முடியாது சார். ஐயோ ஐயோ, நான் பிறக்கலை, எங்கள் அப்பா சொன்னார் சார், எங்கள் அம்மா சொல்லுவாங்க சார் எம்ஜிஆர் பற்றி அப்படின்னு சொல்கிறான் அந்த தம்பி. சரி, தமிழ்நாட்டில் காமராஜர் எம்ஜிஆருக்கு பிறகு யார் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய அரசியல்வாதி? கிங் மேக்கர்
எடப்பாடியார் அதிமுகவினுடைய காவல் தெய்வம். அவர் தான் சார் நடத்த முடியும், வேற யாராலையும் நடத்த முடியாது. எடப்பாடி அவர்கள் எல்லா திமுகவின் காவல் தெய்வமா, தமிழ்நாட்டு மக்களின் காவல் தெய்வமா? தமிழ்நாட்டு மக்களுடைய காவல் தான். நான் தான் சொல்லிட்டேனே, இது மக்கள் கட்சி, அதிமுக மக்கள் கட்சி எடப்பாடியார் தலைமையில் இயங்கி இருக்குது. எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதாவினுடைய ஆத்மாவும் எடப்பாடியார் மனசில் இருந்தது இயங்கி இருக்குது. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியாது என்ற கருத்துக்கு அவர் முடிவு செய்துள்ளார். அதனால தான் போட்டி என்பது திமுகவுக்கும் என்று தெரிவித்துள்ளார். சரி சார், இவ்வளவு கோடி பேர் இருக்காங்க அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தில். ஏன் நீங்க 2019ஆம் ஆண்டு முதல் 25 தேர்தல் வரல அதிமுகவை ஜெயிக்க வைக்கல சார்? அதுதான் சார் சூழ்நிலை, சூழ்ச்சிகள். நீங்களே ஓட்டு போடலையாப்போ? சூழ்நிலை, சூழ்ச்சிகள், தீய சக்திகள் எங்க கூட இருந்ததுனால எல்லாமே செய்ய முடியாது சார் ஒரே நேரத்தில். அந்த நேரத்தில் தேர்தல் வந்துச்சு. இப்போ எல்லாமே சுப்ரீம் கோர்ட் மூலியமாகவும் எங்களுக்கு கோர்ட்டு மூலியமாகவும் பைலா புரட்சி தலைவர் எழுதின பைலா, அந்த பைலா தான் சார் செல்லுபடி ஆகும். எங்கே போனாலும் யார் போனாலும் சரி தான் அந்த பைலாக்கு தான் செல்லும் சார். அந்த பைலா படி எடப்பாடியார் கிங் மேக்கர் நடந்துக்கிட்டு வர்றாரு சார். பொதுக்குழு உறுப்பினர், தொண்டர்கள் அத்தனை பேரும் நீங்கள் வந்து எடப்பாடியார் பின்னாடி இருக்கோம் சார். நாங்கள் கிங் மேக்கர்னா மற்றவளை வந்து முதலமைச்சர் ஆக்குவது, பிரதமர் ஆக்குவது, குடியரசுத் தலைவர் ஆக்குவது தான் கிங் மேக்கர். எடப்பாடி வந்து யாரை வந்து சார் சாதாரண ஒரு சாதாரண ஆளுங்களை வந்து எம்பி ஆக்கியிருக்காரு சார். ஓ, சாதாரண ஆளு சார். யார் சாதாரண ஆளு சார்? இப்போ காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் எம்பி ஆக்கியிருக்காரு, வக்கீல் இன்பத்துறை ஆக்கியிருக்காரு. அவங்கன்னா பெரிய மிராசுதாரங்களா? சாதாரண ஆளுங்க சார். நல்லா படிச்சிருக்கோங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கொடுக்குறது தப்பு கிடையாது சார். அதனால கிங் மேக்கர்னு சொல்கிறது தப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை சார், கட்சியை வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டையும் நம்ம காப்பாற்றுறோமா சார்? ஒரு வீட்லேயும் குடும்பம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்குள்ளேயே எத்தனை கருத்து வேறுபாடு இருக்குதான். இந்த இவ்வளோ பெரிய 1.5 கோடி தொண்டர்களுடைய குடும்பங்களையும் காப்பாற்றணும் இல்லை சார்? விஜய்க்கே வந்து 1,20,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க விஜய் கட்சிக்கு. இதுவே இன்னும் 8 மாசத்துல அந்த 1,20,00,000 என்பது 1.5 கோடியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ 1.5 கோடி வாக்குகள் கொண்ட தாவேகா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சியாக உருவெடுக்க கூடாது சார். நான் அதுதான் சொல்றேன். நான் ஆரம்பத்திலேருந்து சொல்றேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மன்றங்கள், நினைத்த இதை முடிப்பவன் எம்ஜிஆர் மன்றங்கள், சத்துணவு தந்த சரித்திர நாயகன் எம்ஜிஆர் மன்றங்கள், வாத்தியார் புரட்சி நடிகருடைய எம்ஜிஆர் மன்றங்கள், இந்த மன்றங்கள் எல்லாம் வெளியே வந்தது. அதிமுக எங்களுக்கு எந்த கூட்டணியும் தேவையில்லை சார். விஜய் என்ன சொல்றாருனாக்கா, அதிமுக பாஜக கூட்டணியே பொருந்தாத கூட்டணி, அடிமை கூட்டணி தான் சொல்லியிருக்காரு தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமியோ இல்ல கட்சியுடைய கொள்கையை வந்து அவர் வந்து விமர்சனம் செய்யல. ஜெயலலிதாவை கூட விமர்சனம் செய்யல சார். தம்பி விஜய் வந்து அதிமுகவை பற்றியோ, மக்கள் திலகம் அவரை பற்றியோ, அறிஞர் அண்ணாவை பற்றியோ, மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பற்றியோ, அமித்ஷா அவர்கள் பற்றியோ பேசுறதுக்கு அருகதை இல்லாதவங்க சார். கொள்கை என்ன? அதிமுக இடத்திற்கு தாவேக வர பார்க்கிறது. இதுதான் உண்மையான சம்பவம். ஏன்னா அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியாது என்ற நிலை தற்போது தமிழ்நாட்டு அரசியல் ஏற்பட்டு உள்ளது. அந்த இடத்தை வந்து தன்னால் நிரப்ப முடியும் என்ற நம்பிக்கை விஜய்க்கு வந்துள்ளது. அதனால் கட்சி ஆரம்பித்து தேர்தல் சந்திக்க போகிறார். கிடையாது தம்பி, விஜய்க்கு பணம் கொடுக்கறது வேற கம்பெனிங்க, வெளிநாட்டு கம்பெனிங்க. எதுக்கு வெளிநாட்டு வருது பணம் கொடுத்து தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றம் ஏற்படுத்த வேண்டும்? அதெல்லாம் விசாரணையில் வரும். அதிமுகவுடைய தொடர் தோல்வியை பார்த்து எம்ஜிஆர் ரசிகர்கள் வருத்தப்படுறாங்க, ஜெயலலிதா ரசிகர்கள் வருத்தப்படுறாங்க. அதே போல் அதிமுக தொண்டர்களும் வருத்தப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தான் தாவேகா தலைவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, புதிய தமிழ் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கூட அதிமுக பாஜக கூட்டணியால்
திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். ஏன்னாக்கா திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமாக இருக்கின்றது. இப்போ கூடுதலாக தேமுதிக என்ற கட்சியும் இணைய போகின்றது. அதே போல் வந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் திமுகவில் இணைய போகின்றது. கூட்டணி பலம் வலுவாக இருக்கின்றதா? அடுத்து வந்து அதிகார பலம் இருக்கின்றது, அடுத்து பண பலம் இருக்கின்றது. பணத்தை வந்து தேர்தல் நேரத்தில் போயிட்டு வீடு வீடாக விநியோகம் செய்ய போகிறாங்க. அதை தாண்டி தேர்தல் நேரத்தில் முறைகேடு செய்வதில் திமுகவுக்கு மிஞ்சிய கட்சி எதுவுமே கிடையாது. இவ்வளோ பலத்துடன் இருக்கின்ற திமுகவை அதிமுக பாஜக வீழ்த்துமா என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. அதிமுகவினுடைய எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க இறங்கினாங்கன்னாக்கா வீதிக்கு வீதி, வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து, கிராமத்துக்கு கிராமம், ஒன்றியத்துக்கு ஒன்றியம், நகரத்துக்கு நகரம் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை சார். மக்களை தான் சார் எங்களை நம்பணும். 2019 ஏன் இறங்கி வேலை செய்யல? 2021 ஏன் இறங்கி வேலை செய்யல? 2024 ஏன் இறங்கி வேலை செய்யல? அதுக்கு தான் நான் சொன்னேன், எங்ககிட்ட இருந்த தீய சக்தியினால இந்த தோற்றத்துக்கு காரணம்ட்டு. திமுக ஜாதி கட்சிங்களா? திமுக ஜாதி கட்சி தான். யார் இல்லைன்னு சொல்றது? எந்த ஜாதிக்கு சார் ஆதரவான கட்சி? தெலுங்காரங்க. கலைஞர் யாரு? அவரு தெலுங்கர். அண்ணா பெரியார் யாரு? அவரு தெலுங்கர். அறிஞர் அண்ணா யாரு? அவரு காஞ்சிபுரம் தெலுங்கர். இன்னும் யார் வேணும் சார்? எல்லாரும் தெலுங்காரங்க தானே சார். தற்போது முதலமைச்சரும் தெலுங்கு தாய்மொழி கொண்டவர் தானே? ஆமாம் சார். ஒங்கல் ஆந்திராவில் இருக்குது, விஜயவாடை கிண்டாண்டிக்க, தெனாலி கிண்டாண்டிக்கு இருக்குது ஒங்கல். அந்த ஒங்கல் ஊர் தானே சார் பூர்வீகம் உங்களுக்கு. எடப்பாடி பச்சை தமிழர். எடப்பாடி வந்து பச்சை தமிழன் சார். ஆனா தமிழர் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கல 2021? மாய 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 பொய் பிரச்சாரம். நான் உணர்ச்சி வசப்பட்டுறேன் நான் அடிக்கடிக்கு. இல்ல நீங்க உணர்ச்சி வசப்பட்டாலும் தெளிவான கருத்து தான் சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கருத்து ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு தெரியலையே. தெரிய வைக்கணும். டேய், எடப்பாடி பச்சை தமிழன்டா, நமது தமிழுக்கு ஓட்டு போடுவோம்டா. எடப்பாடி 4 ஆண்டு காலத்தில் என்னென்ன சாதனை செஞ்சார் சார். நீ வந்து எடப்பாடி ஒரு 4 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாரு. இப்போ இன்னைக்கு வரலாம் இவரும் 4 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாரு. 5 ஆண்டு காலம் வரப்போகுது ஸ்டாலின். 2 பேரும் செஞ்சது மக்கள்கிட்ட காட்டு சார். 2 பேரும் செஞ்ச சாதனைகளை வந்து மக்கள்கிட்ட காட்டு சார். புரிஞ்சுங்களா? என்னங்க அவன் என்னங்க எடப்பாடியார் போகிற இடங்கள்லாமே சார் மாநாடு மாதிரி நிற்கிது சார். ஜனங்க மாநாடு மாதிரி நடக்குது. மாநாடு மாதிரி அந்த மாநாடு ஜனங்களில் சூசகமாக ஜனங்களை கலைக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் விடுவியா? நாங்கள் ஆரம்பத்தில் கட்சியை கூட்டம் நடத்தும் போப்போ 72 மாடு விட்டானுங்க. அப்போ மாட்டையும் கண்ணுக்குட்டியும் தெத்தி விட்டுருவானுங்க. இப்போ ஆம்புலன்ஸ் விடுறானுங்க. இது ஒரு புது கலாச்சாரமாக இருக்குது. என்ன சார், எடப்பாடி எந்தெந்த ஊருக்கு போகிறாரோ எல்லா ஊர்லேயும் ஆம்புலன்ஸ் வருமா? இப்போ மாற்று வழி கிடையாதா ஆம்புலன்ஸுக்கு? எப்பா சுகாதார அமைச்சரே சொல்லு, நீ தான் சொல்லு, மாற்று வழி கிடையாதா? சட்டம் உங்களுக்கு தான் இருக்குதா? எவ்வளோ ஜனம் இருக்குது? கோடான கோடி ஜனங்க நிற்கிது, லட்சக்கணக்கான ஜனங்க நிற்கிது, தாய் குளங்கள் நிற்கிது, பெரியவங்க வயசானவங்க எல்லாம் நிற்கிறாங்க அவர் பேச்சு கேட்கறதுக்கு. அங்கே எத்தனை வந்து விடுறிய நீங்கள் நேரா? நியாயமா இது? திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் புதுசாக இனிமேல் சேர போகிறவங்களும் சேர்ந்தவங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். திமுகவுக்கு வாழ்வா சாவா, திமுக கட்சிக்கு வாழ்வா சாவா என்கின்ற நிலை. அப்போ திமுக இந்த உதிரிகை இந்த கட்சிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், லெட்டர் பேடு கட்சிங்கெல்லாம் அவன் கூட சேர்றான, திமுக கூட சேர்றான அந்த கட்சிங்க எல்லாமே எல்லா கட்சிகளுக்கும் மூட்டை மூட்டையாக பணம் கொடுக்குறான். பணத்தை கொட்ட போகிறான், பணம் கொட்டுறான். புரியுதுங்களா? நாங்கள் மக்கள் இதயங்களை பார்க்குறோம், அவ்வளோதான்.
நாங்கள் சொன்னது செஞ்சோம். தைரியமாக மக்கள் மத்தியில் போய் நிற்கிறாரு எடப்பாடி, தைரியமாக நிற்கிறாரு அவரு. நாங்கள் சொன்னது செஞ்சோம், நீ சொன்னது ஒன்றுமே செய்யலை. நிற்க ஜனங்க மத்தியில் நிற்க முடியல, பேச முடியல. ஜனங்க கேட்குற கேள்விக்கு நான் இல்லை, ஜனங்க சொல்கிறேன். ஜனங்க துப்புறாங்க. அங்கே ஜனங்களை எடப்பாடியாருக்குள்ளேயே ஏங்க உளவுத்துறை ரிப்போர்ட் தெரியாது? அவ்வளோ ஜனம் ஒரு பக்கம் நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஒரு பக்கம் விஜயனுடைய கூட்டம் மதுரையில் நடக்குது, மறுபக்கம் எடப்பாடியாருடைய பிரச்சார கூட்டம் இன்னொரு ஊரில் நடக்குது, அங்கே ஜனம் கூடுது. இதெல்லாம் வெளியிலேருந்து வெளியூர்லேருந்து வர வைக்கப்பட்டவங்க. ஏங்க நீ அந்த ஷோ நடத்துனீங்க, நீ அப்படியே நடந்து வந்திய, அந்த ஷோவை பார்த்துட்டு எல்லோரும் ட்ரெயினுக்கு ஓட்டானுங்க. இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு ஓட்டாங்களா எல்லாருமே? நாங்களும் தானே பார்த்துக்கின்னு இருக்கோம். சார் நாங்கள் பார்த்தோம் சார், போதும் சார். நீ எடப்பாடியாருக்கு வர்ற கூட்டம் தான் ஒரிஜினல் கூட்டம், ஓட்டு போடுற கூட்டம். அதெல்லாம் ஓட்டு இல்லாத கூட்டம். அதுதான் சார் உண்மை. ஏன் வந்தாலும் ஆட முடியாது சார். மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும், ஏழைங்களுக்கு செய்யணும், ஏழைங்களுக்கு கூட இருக்கணும். ஒரு நாள் வந்துடுறேன் ரோடுக்கு வந்து ஏழைங்க கூட இரு பார்க்கலாம்ப்பா. ஒரு நாள் எம்ஜிஆர் வந்து அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டார். முதல்ல உனக்கு தெரியுமா? உனக்கு நீ பிறந்தே இருக்க மாட்டேன். 72 அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் முதல் கலெக்டர் மீட்டிங்கு, எஸ்பி, காவல்துறை எல்லா அதிகாரிகளும் உட்கார வச்சு எழுந்து நின்று வணக்கம் போட்டார். வணக்கம் சொல்லிவிட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னார்? என்னை இந்த மக்கள் வந்து என்னை நம்பி ஓட்டு போட்டாங்க. இந்த மக்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் செய்வேன்னு தெரியல. தயவு செய்து நீங்கள் மக்கள் கொடுக்குற மனுக்களை வந்து அவங்க வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணுங்க அப்படின்னாரு. அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பிச்ச ஒரே தலைவன் எம்ஜிஆர். நீங்கள் கொள்ளை, திமுக கொள்ளை அடிக்குது சாமி. இன்னும் எத்தனை அமாவாசை வரும்? 8 அமாவாசை சொன்னேன். 8 அமாவாசை சொன்னேன் போன வீடியோவில். 8 அமாவாசைக்குள்ளே உங்கள் கதை முடிஞ்சுவிடும். மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். கொள்ளைனா என்னென்ன கொள்ளை சார்? எல்லா துறையிலையும் கொள்ளை சார். எத்தனை துறை இருக்குதோ அத்தனை துறையிலையும் ஊழல். எல்லா துறையிலையும் ஊழல். இது ஏன் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை சார்? மத்திய அரசுக்கு ஒரு இடி இருக்கு, ஐடி இருக்கு, சிபிஐ இருக்கு. என்ன பண்ணுறாங்க? போயிட்டு சோதனை பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்டை கைப்பற்றுறாங்க, விசாரணை பண்றாங்க, அடை விட்டுறாங்க. யாரையும் கைது செய்ய மாட்டாங்க. இல்ல நீங்க கைது பண்ணாதான் நீங்க நினைக்கிற மக்கள் மத்தியில இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி தான் மக்களும் நினைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே தான் மக்கள். திமுக பார்த்து பாஜக பயப்படுகிறதா என்ற கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இல்ல அது பயப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநில கட்சியை அவங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்கக்கூடாது. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கட்சியை பற்றி, இந்த ஊழலை பற்றி, திமுகவினுடைய ஊழலை பற்றி. இப்போ நான் வந்து நடவடிக்கை எடுத்தேன்னாக்கா அவனுக்கு அனுதாபம் வந்துடும். யாருக்கு? திமுகவுக்கு மேலே அனுதாபம் வந்துடும். ஐயோ என்னையா மோடி வந்து, அமித்ஷா வந்து, ராஜ்நாத் சிங் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, பிஜேபி வந்து. குற்றவாளியை தண்டிப்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது சார். இதை வந்து திமுக அமைச்சர்கள் குற்றம் செய்திருந்தால் தண்டித்தால் அவர்களை நாட்டு மக்களுக்கு எந்த விதமான வருத்தமும் வராது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்க ஒண்ணு சொல்றேன், நம்ம ஒரு கோர்ட்ல கேஸ் போடுறோம், உடனே தீர்ப்பு வந்துருதா? கீழ்கோர்ட்ல ஒரு 4 வருஷம், மேல் கோர்ட்ல ஒரு 5 வருஷம், ஹைகோர்ட்ல 10 வருஷம். அவன் வாதி புரிஞ்சு செத்துட்டு போடுவான் சார். சார், டெல்லி ஆம் ஆத்மி மதுபானை கொள்கை வழக்கில் என்ன 100 கோடி ஊழலில் வந்து டெல்லி ஆம் ஆத்மியே கைது பண்ணிட்டாங்க. அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது, பாஜக ஆட்சி அமைந்து விட்டது. ஏன் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மதுபானத்தில் நடைபெற்ற ஊழலில் எல்லாரும் கைது பண்ணால் ஏன் ஆட்சி மாற்றம்
வராம போகும். நீங்கள் நல்லதாக கேட்குறீங்க, தப்பாக இல்லை. மறுபடியும் சொல்கிறேன் சார், திமுகவினுடைய அராஜக ஆட்சியை மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். மக்களே விரட்டி அடிக்கணும். இனிமேல் திமுகன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது தமிழ்நாட்டில். நான் சொல்கிறேன், என்னுடைய 56 வயசு அரசியல் அனுபவத்தை சொல்கிறேன். அதாவது மக்கள் திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க. மக்கள் பேசுறது எடுப்படாது. அவங்கக்கிட்ட ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு மூலியமா அதிமுகவுக்கு ஓட்டு விழும். நீ 1000 கட்சிகள், இத்தனை கட்சிகளை வச்சுக்கோ, நீ கூட்டணிய, அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடியார் ஆட்சி தூய்மையான ஆட்சி. 4 ஆண்டு காலத்தில் அவர் சில்லி காசு வாங்கி அவர் வீட்டுக்கு ஒரே ஒரு செட்டு வாங்கியிருந்தாருன்னா நாங்களே எடப்பாடியார்கிட்ட கேட்டிருப்போம். அந்த ஆளு தியாக தலைவன், அந்த ஆளு கிங் மேக்கர்ன்றதுக்கு காரணமே அதுதான். அவருக்குனே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எங்கேயாவது ஒரு பொட்டு நிலம் வாங்கியிருக்காரு, நிரூபிக்க சொல்லுங்க. நான் நிரூபிக்கிறேன். ஸ்டாலினுக்கு எவ்வளோ இருக்குது, உதயநிதிக்கு எவ்வளோ இருக்குது, யார் யார் பேரில், எந்தெந்த மந்திரி பேரில் எவ்வளோ இருக்குது, என்கிட்ட லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன் நான். என்ன சார் இது? நீங்கள் மக்கள் தொண்டு செய்கிறதுக்காக வந்தீங்களா, இல்லை கொள்ளை அடிக்கிறதுக்காக வந்தீங்களா? இப்போ நான் கேட்கல, இது ஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாய் குலங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாதிப்புகள் இப்போ தெரியுது. நல்ல தண்ணி அடிக்கிறவங்க கூட கேட்க ஆரம்பிச்சிட்டான். புரியுதுங்களா? என்னடா செஞ்சான் அவன்? இப்போ தமிழ்நாட்டில் 2026 பச்சை தமிழர் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தான் அமையும். பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருது. தீர்க்க தரிசனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். வீட்டுக்கு அனுப்புறாரு. வீட்டுக்கு பாவம் அவரு சார், நல்லா இருக்கணும் சார். அவர் பாவம், அவர் ரொம்ப பாவம். அவர் முதலமைச்சர், அவருக்கு உடம்பு சரியில்லாது இருக்காரு. அவருக்கு ரொம்ப எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போப்போ. அவர் நடக்கிறது நடையும், அவர் பேசுகிற பேச்சையும், தடுமாறி பேசுகிறதும், தடுமாறி நடக்கிறதும், சும்மா நம்ம போய் வேஷம் போட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறதும், இதெல்லாமே எனக்கு கூட கஷ்டமாக தான் இருக்குது. மக்களும் பார்த்துக்கிட்டு. ஏன்னா அவர் உங்களுடைய நண்பர். என்னுடைய நண்பர்ன்றது வேறு சார். அவர் வேறு கட்சி, நான் வேறு கட்சி. அவருக்கே தெரியும் நான் எம்ஜிஆர் விட்டு நான் வெளியே வரமாட்டேன்ட்டு. எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்கள எம்ஜிஆரை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது. ஒரு கால் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க யாராவது அந்த உங்க பசங்களை விஜய் கட்சியில சேர்த்து அவனை ஆளாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிறப்பிலேயே சந்தேகப்படுவேன். நான் மனம் விட்டு பேசுறேன். நான் எம்ஜிஆர் எப்பேற்பட்ட வள்ளலார் மாதிரி, எம்ஜிஆர் யாரு, திருவள்ளுவர் மாதிரி கண்கண்ட தெய்வம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கண்கண்ட தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய பசங்க நீங்க. அந்த தெய்வம் ஜானகியம்மாவுக்காக கொடுக்கல கட்சியை, ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுக்கல, எடப்பாடியார் கிட்ட கொடுக்கல, ஓபிஎஸ் கிட்ட கொடுக்கல, மக்கள் கிட்ட கொடுத்தாரு. அதிமுக தொண்டர்கள் கிட்ட கொடுத்தாரு. அதிமுக உங்ககிட்ட கொடுத்தாரா? எங்க கிட்ட தாங்க இருக்குது. நாங்கெல்லாம் எடப்பாடி கூட இருக்கிறோங்க. எடப்பாடி, அதனால தாங்க எடப்பாடி தேவைன்றோம். காக்கும் கடவுளுங்க எடப்பாடி. அதனால தான் எடப்பாடியை நாங்கள் வேணும்னு நாங்கள் வேண்டுறோம் சார். சரி சார், உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.